மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். அங்கிள், லா ப்ரொஃபஷன்ல நீங்க ஒரு ஜீனியஸ், ஏன் லெஜெண்ட் கூட சொல்லலாம். ஒரே தொழில கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதுலயே மூழ்கி கிடக்கிறவங்க மற்ற விஷயத்துலலாம் ஜீரோவா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன். அர்ஜுன், நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு பெரிய விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்க. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. உனக்கு என்ன தெரியணும் கேளு. தேங்க்யூ அங்கிள். செண்பகத்தையோட எல்லா நல்ல குணங்களும் ரோஜா கிட்ட இருக்கிறத நாங்க பாக்குறோம். என் அம்மா, என் பாட்டி கூட அடிக்கடி இத பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா அணுகிட்ட அப்படி எந்த குணத்தையும் பார்க்க முடியல. அது மட்டும் இல்ல, செண்பகத்தை, பாட்டி, அணு 3 பேருக்குமே ஒரே பிளட் குரூப் தான் செண்பகத்தையே என் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அணுவை பிளட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அணு அப்ப ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மழுப்பிட்டதா சொல்றாங்க. ஆனா ரோஜாவுக்கு தான் ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் வேணும். அதான் எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். அத்தை, ஏன் பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் தான். பாட்டிக்கு நான் பிளட் தரேன். சேம் பிளட் குரூப் இருந்திருக்க. அங்கிள், அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம். ரோஜாவோட சின்ன வயசு போட்டோவை ஆசிரமத்துல இருந்து நானும் ரோஜாவும் ரொம்ப போராடி எடுத்துட்டு வந்தோம். அந்த போட்டோவுக்கு பின்னாடி சில குறிப்புகளை சாந்தமூர்த்தி ஐயா எழுதி வச்சிருந்தாரு. நாங்க அந்த ஆதாரத்தை கொண்டு வந்துட்டோம்னு தெரிஞ்சதும் அணு அந்த போட்டோவை எடுத்துட்டா. அணு எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ரோஜாவை பத்தின ரகசியத்தை அவ ஏன் தெரிஞ்சுக்க விடாம தடுக்கிறா? அதனால அணுக்கு என்ன லாபம்? இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். அர்ஜுன், நீ ஏன் இவ்வளவு பாப்புலர் வைக்கலா இருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. எல்லா கேள்விக்கும் உனக்கு ரோஜாவுக்கும் சாதகமாவே யோசிக்கிற. பாட்டி, அம்மா, பொண்ணு 3 பேருக்கும் ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்குங்கிறத என்னால் நம்ப முடியல. விஞ்ஞான பூர்வமா அது நிரூபிக்கப்படவும் இல்லை. செண்பகம் ஒருவேளை தெரியாம சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா செண்பகம் சொன்னது கல்பனாவுக்கு புரியாம போயிருக்கலாம். இத வச்சு அணு என் பொண்ணு இல்லைங்கிற முடிவுக்கு என்னால வர முடியாது. நீங்க ஆசிரமத்திலிருந்து எடுத்துட்டு வந்த போட்டோவை அணு எடுத்து அந்த போட்டோவை எரிக்கிறதுக்கு காரணமாயிட்டான்னு ரோஜா கூட ஒரு நாள் இங்க வந்து கோவப்பட்டா. அதுக்கு பிறகு அணுகிட்ட இதை பத்தி நான் கேட்டேன். அந்த போட்டோ யசோதா பாலுகிட்ட இருந்திருக்கு. யசோதா கைதவறி அந்த போட்டோ கீழே விழுந்திருக்கு. அத சுமதி குப்பையோட குப்பையா சேர்த்து எடுத்துட்டு போய் எரியிற நெருப்புல போட்டிருக்கா. இதுதான் நடந்திருக்கு. போட்டோவை எடுத்ததும் அணு இல்ல, அதை பார்த்ததும் அணு இல்ல, அதை கொண்டு போய் நெருப்புல போட்டதும் அணு இல்ல. நீ பெரிய லாயர் அர்ஜுன். கொலை நடந்த இடத்துல கொலையாளியே வரலன்னா அவன் கொலை பண்ணதா கோர்ட் நம்புமா? அதே மாதிரிதான் நீ சொல்ற ஒரு சம்பவம் நடக்கும்போது அணுவே அங்க இல்ல. அப்புறம் எப்படி அவன் மேல குற்றம் சொல்ல முடியும்? இல்ல அங்கிள், அணுதான் யசோக்கு போன் பண்ணி அந்த போட்டோவை எடுக்க சொல்லியிருக்கா. பாலுவோ யசோதாவோ அவங்க தப்பிக்கிறதுக்காக அணு மேல பழி போட்டிருக்கலாம்ல. அங்கிள், அதெல்லாம் போகட்டும். நான் சொன்னத நீங்க நம்ப தயாரா இல்ல. நீ சொன்னது எதுவுமே நான் நம்புற மாதிரி இல்லையே. அதுதானே பிரச்சனை. உன்னுடைய சந்தேகத்துக்காக இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு கிடைச்ச மகளை என்னால தூக்கி போட முடியாது. நான் விரக்தியோட உச்சத்துல இருக்கும்போது அணி எனக்கு மறுபடியும் கிடைச்சா.
என் மகன் வந்துட்டாங்கிற நம்பிக்கையில தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அனுதான் என் பொண்ணு, நான் அதை நம்புறேன். வேற ஏதாவது இருந்தா பேசலாம் அர்ஜுன். அங்கிள், உங்க நம்பிக்கை பொய்யாயிடக் கூடாதுன்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அனு உங்க பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு முத இங்க எப்படி வந்தா? ஐ மீன், அவ கொண்டு வந்து காட்டின ஆதாரங்கள்லாம் என்ன? இப்போதைக்கு உன் வயசு எதையுமே நம்பாது. அனு இங்க வரும்போது ஆதாரமா எடுத்துட்டு வந்த பொருளை நீ இப்ப பார்க்கணும், அவ்வளவுதானே? வா என் கூட. யா. அனு இங்க வரும்போது கொண்டு வந்த ஆதாரம் இதான். இதுதான் அவ கொண்டு வந்த செயின். இதுதான் அவ சின்ன வயசுல போட்டுட்டு இருந்த ட்ரெஸ். இதுதான் அவ சின்ன வயசு போட்டோ. ஐயோ, ரோஜாவோட சின்ன வயசு போட்டோவை மாமா பார்த்துட்டாரே. நம்ம உண்மையான அனு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருவாரா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.